கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். குழந்தையோட வந்தா கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்கள தான் இவங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு 3 monthsக்குள்ள ஒரு மேரேஜை முடிச்சு அதை கழட்டிக்கிட்டே போயிடுதுன்னா அது. நீங்க டீனேஜர்ஸ் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த காரணங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து உங்களை அணுகுவாங்க? பழைய துணிமணிக்கு பாத்திரம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டீம் வரும். இன்னொரு மானிட்டரிங் வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபிக்காரங்க நைட்டில் வருவாங்க. யார் யார் வீட்டில் நைட்டில் லைட் எரியல அப்படிங்கிறத பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ இவங்க கிட்டலாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ராபப்ளி ஷி வாஸ் இன் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு வேணால் வச்சுக்கலாம். கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது இருக்காது. திருமணம்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தென் டிவோர்ஸ் வாங்கணும். என்கிட்ட இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நீங்கள் எனக்கு அது வேண்டியே ஆகணுங்க, அது எனக்கு அந்த பொருள் எங்கள் வீட்டிலேருந்து போனது எனக்கு மனசே ஆறலை, எனக்கு அவங்ககிட்ட அவங்க தான் வச்சுருக்காங்க, அவங்க அடமானம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நகை நாங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் மீட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. பட் நான் சொல்லிட்டேன் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் போகிறதா இருந்தால் கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே அறியாமலே அவங்ககிட்ட க்ளூ இருக்கும், அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நாங்களுமே கண்டுபிடிப்போம். வணக்கம். வணக்கம். நம்ம இந்திய அளவில் பேசப்பட்ட சில முக்கியமான வழக்குகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் ஒரு வழக்கு. ரேணுகா சாமின்னு ஒருத்தரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவரை கொலை பண்ண கார்த்திக்ங்கிறவர் வந்து சரணடைஞ்சிடுறாரு. ஆனால் போலீஸ் வந்து சரணடைஞ்சவரை தொடர்ந்து மற்ற பக்கங்கள்லேயும் விசாரிச்சுக்கிட்டே வராங்க. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நடிகர் தர்ஷன் சொல்லி அவரை வந்து கைது பண்ணுறாங்க. திடீர்னு எப்படி இந்த நடிகர் உள்ளே வந்தார், இவங்க விசாரணை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது போலீஸ் வந்து தங்களோட விசாரணை என்னங்கிறத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நடிகர் தர்ஷனும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. எதனாலன்னு பார்த்தா அவர் பவித்ராங்கிற ஒரு பெண்ணோட பழகிட்டு வர்றாரு, அதனால தான் பிரச்சனை. ஸோ இந்த ரேணுகா சாமிங்கிறவர் வந்து அந்த பவித்ராங்கிற பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து உன்னால தான் எங்கள் தலைவரோட வாழ்க்கையே போச்சு, நீ தான் வந்து கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியா அந்த அக்கௌண்ட்டு வழியாக டிஜிட்டலாக ஹராஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, தர்ஷனோட நடிகர் மன்ற தலைவர்கிட்ட சொல்லி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அவரும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தர்ஷன் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தர்ஷனை ரேணுகா சாமியை வந்து அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அங்கே வச்சு அடிக்கிறாங்க. அதில் நடிகர் தர்ஷனும் ஒரு ஆள், அவரை அடித்ததில் நடிகரும் ஒரு ஆள். ஸோ வந்து இதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமாக போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி இப்போ நடிகர் தர்ஷன் முதற்கொண்டு ஒரு 16 பேர் மேலே வழக்கு பதிஞ்சு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம இப்போயுமே ரீசெண்டாக சில கொலை வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். வந்து சரணடைகிறவங்களும் இருக்காங்க, ஆனால் போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து சரணடைஞ்சால் அவங்க உண்மையான ஆளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. போலீஸ் எப்போவுமே எதையுமே ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. மலர்விழி டிஎஸ்பி ரிட்டையர்ட் அவங்க, பட் ஷி வாஸ் டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஷி வாஸ் த இன்ஸ்பெக்டர். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அங்கே எழுதி கொடுத்து அவங்க நோட்டே இருக்குவாங்க. அவங்க வந்து நாங்கள் எக்ஸ்னோரா விஷயமாக, நாங்கள் எக்ஸ்னோராவில் நிறைய போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கெலாம் நாங்கள் நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் போகும்போது அப்போது அவங்க வந்து ஒரு பையன் வந்துட்டு என்னோட ஒரு ஐடி கார்டை காணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப அலூஃபாக அங்கே போய் உட்கார் அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மேடம் இதெல்லாம் இவனுங்க ஏமாற்றுவாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு வாங்குறதுக்கு, நீ கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவன்கிட்ட உண்மையை வாங்கிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து இதே குற்றவாளிகள் இப்போ என்னோட கேஸ் கேட்டால் நான் எப்படி டக்கு அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு அது பழகிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சரணடைறனா அது உண்மையாக பொய்யாங்கிறத அலசி ஆராய வேண்டியது அவர்களுடைய கடமை. ஏன்னா அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா நாளை கோர்ட்டில் போய் பிரச்சனை நின்னாலும் இவங்க தான் போய் நிற்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போடலைன்னா கூட போலீஸ் வந்து எப்போவுமே ஒரு நோட் வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் இன்றைக்கி ஸ்டேஷனில் என்ன நடந்ததுன்னு எழுதுறதுக்குனே ஒரு ஆள் அங்கே இருப்பார். அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அவங்கள வந்து உங்களுக்கு போலீஸ்னே தெரியாது. ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஹெட்டுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு இடத்துல இந்த இதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு மூக்கு அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அடிப்படும் போது அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்க, புருஷன் அடித்தான்னு போய் சொல்லாத,
நீயா கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. பட் டாக்டர் நோஸ் எதனால அடிபட்டிருக்கும்னு டாக்டருக்கு தெரியும். அப்போ டாக்டர் திரும்ப திரும்ப அந்த பொண்ணை கேட்க சொல்லி கொடுத்த மாதிரி பொண்ணு வந்து இல்லை நான் கீழே விழுந்து தான் அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. உடனே பெட்ரோல் வெஹிக்கிள் வருது, வந்து இதெல்லாம் எழுதுறாங்க. பையனுடைய அப்பா வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அவர் வந்து அது எஃப்ஐஆர் போட விடாமல் பார்த்துக்கிறார். பட் ஆனால் அந்த ஒரு சின்ன நோட்டில் ஒரு அது இந்த கொயர் நோட் சொல்லுவோம்ல நம்மளாம் அந்த ஸ்கூலில் அவங்க அந்த ஜீப்லேயே வச்சிருப்பாங்க, அதில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. லேட்டரான் கொஞ்ச நாள் கழித்து இந்த தம்பதியர் பிரியிறாங்க. பிரியும் போது ஸ்டேஷனில் வந்து ஏதோ வாக்குவாதங்கள் நடக்குது, என்னமோ நடக்குது. அப்போது பெட்ரோல் வண்டியோட எஸ்ஐ வந்து வராரு. வந்துட்டு சார் இது ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை தான் சார் போய்கிட்டு இருக்கு, ஏற்கனவே வந்து அந்த அம்மாவை அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொண்டு வந்து காமிக்கிறார். அதில் ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ போலீஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அலுஃபா எடுத்துக்கிறது இல்லை. தே ஹாவ் ஆல் நோட்ஸ் அண்ட் எவ்ரி திங். எப்போ அது வேணுமோ அது அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எந்த இடத்துல மேம் போலீஸோட விசாரணை வந்து இன்னொருத்தர் மேல சந்தேகப்படுற மாதிரி மாறும்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு கொலை கேஸா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரண்டரும் ஆயிட்டாங்க. ஒருவேளை சரண்டர் ஆனவர் உண்மை இல்லைன்னா கூட அவரை சுத்தி தானே விசாரிப்பாங்க. அதாவது சரண்டர் ஆனவரை சுத்தி எல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே துப்பு கொடுக்கறதுக்குன்னு இவங்க கொஞ்சம் ஆள் வச்சிருப்பாங்க. இந்த நடிகரை பிடிக்காததுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அங்கே அடித்தவங்களே ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு துப்பு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு துப்பு கிடச்சதுன்னா அது அப்படியே போயிடுவாங்க, நூல் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக ஒரு கேஸ் மேம், ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணி மேட்ரிமோனி மூலியமாக பொண்ணு பார்க்குறாரு, பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம், இந்த பொண்ணு சொல்கிற தகவலுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாரு. எடுத்துக்காட்டால் வயசு அந்த மாதிரி. உடனே அவர் வந்து அந்த பொண்ணோட ஆதார் கார்டை செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் அதில் கணவன் பெயர்னு போட்டு வேற ஒருத்தர் பேர் இருக்குது. இதை என்னன்னு கேட்க போய் வீட்டில் பிரச்சனை ஆயிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பையன் அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் மிரட்டி வைக்கிது. பையன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, சரி வா நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி மகளிர் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனவனையும் இப்படிலாம் நடந்துருச்சு, இதை என்னன்னு கணவன் பேர் வேறு ஒன்றுன்னு இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை இப்படி அந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைக்கிது அவங்களுக்கு. எல்லார்ட்டையுமே ஒரு திருமணம் பண்ணி ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தான் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க நகை பணம் அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வெளியில வந்துடுறாங்க. இப்படி ஒரு கேஸ் மேம், அதை எப்படி அணுகு? அது வருஷத்துல 4 முறை கல்யாணம் பண்றாங்கன்றீங்க நீங்க சொல்றது. 3 மாசம்னா வருஷத்துல 4 முறை இல்ல, தகவல் படி தகவல் படி அது வந்து பாசிபிளான்னு எனக்கு தெரியல. நாங்கள் இந்த மாதிரி கேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குன்னே வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி செட்டப்போடையே இருப்பாங்க, வருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் 5 பேர் வரைக்கும் நானே பார்த்துருக்கேன். நம்மக்கிட்ட வந்த கேஸில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்க இதுலேயே வந்து மாமான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் போய் தான் வந்து இந்த கோஆர்டினேஷன் ஒர்க்லாம் பண்ணி கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதை பெரிய பணக்கார வீடாக பார்த்து அவங்க வீட்டில் போய் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு காசை வாங்கி கொண்டு போய் அவங்க சொந்த ஊரில் வீடு கட்டிடுவாங்க. நான் பண்ண ஒரு கேஸில் இதுதான் நடந்தது. இதில் என்ன குறிப்பிடணும்னா, இவங்க எல்லாருக்குமே வயசு வந்து 35-40, அதாவது பொண்ணு கிடைக்க கஷ்டமாக இருக்கவங்கள தான் மேட்ரிமோனி மூலியமாக செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுதான் இது வந்து 35 வயசுக்கு அப்புறம் வந்து பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 38, 39, 42 கூட வருது. மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணம்னே வருது. அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தையோட வந்தால் கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்கள தான் இவங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு தம்பி வந்து யூஎஸ்ஏலேருந்து இங்கே வந்து ஃபீஷியல் நம்ம கவர்மெண்ட் ஒர்க்குக்காக, பட் இஸ் எ யூஎஸ் சிட்டிசன். என்ன தொழில் என்ன இதுன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வந்து இங்கே வந்து இந்த தம்பி இங்கே தங்குது. அவங்க 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுது. அப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்து .comல போடுறாங்க. போடும்போது அதிலிருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்து இவங்களோட பேச பழக, எனக்கு விசா எடுத்துக்கூட, எங்கள் அம்மா அப்பாவுக்கு விசா எடுத்துக்கூட, தம்பிக்கு எடுத்துக்கூட, தங்கச்சிக்கு எடுத்துக்கூட, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அதான் கல்யாணமும் ஆயிடுது. ஏதோ இது பண்ணி அப்பா கிட்ட அந்த பையன் சொல்கிறாரு, யூஎஸ் சிட்டிசன், அவர் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்க வராருன்னா பார்த்துக்கோங்க, அவருடைய சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சேலரி தான் அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அட்ராக்ட் பண்ணி அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க இதில் போய் அங்கே போயிடுச்சு.
அங்கே போயிட்டு ஒரு 3 months இருந்துட்டு அதுக்கு என்னென்ன தேவைகளோ அது இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இங்கே படிக்கணும், என் தம்பி படிக்கணும் எல்லாம் சொல்லி அங்கே ஒரு வீடு எடுக்க வச்சு அங்கே வந்து எல்லா அம்யூனிட்டிஸையும் பண்ணிவிட்டு அங்கே அவங்களுக்கு செலவுக்கு உண்டான காசு டாலர்ஸில் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபைன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க கிளம்பி இந்தியா வந்துடுறாங்க. ஸோ இதை தான் நாங்கள் டிடெக்ட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்களுடைய வேலையே. வெளிநாட்டில் ஆமாம், ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகலை. அதுதான் பயங்கர காமெடி. அதில் டூரிஸ்ட் விசா எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. கல்யாணம் ஆகிட்டு டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போயிரு. இவருக்கு தான் பணம் இருக்குது, அடிக்கடி வந்து போய்கிட்டோன்னு விட்டார் அவர். ஸோ எல்லாமே வந்து வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இதை கல்யாண வேலைகளை பண்ணணும். இன்னொரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அம்மா அப்பான்னு வந்தவங்க பேர்லேயே டவுட். எங்கிட்ட குழந்தை பிறந்திருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அம்மா அப்பா இந்த பொண்ணுக்கு இப்போ அம்மா அப்பா அவங்க தானா அப்படிங்கிற டவுட்டுக்கே வந்துருச்சு. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க போனோம்னா அதுக்குமே ஒரு 2 மேரேஜ் ஆயிருந்தது. நான் அந்த 30-40 நான் கேள்விப்படல. அது தட் இஸ் குவைட்லி இம்பாசிபிள். இந்த ஒரு வெட்டிங்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இட் அட்லீஸ்ட் டேக்ஸ் 6 months டைம் டு மெட்டீரியலைஸ். ஏன்னா இவங்க எல்லாமே பொய்யா சொல்லி இது புனைந்து தான் வந்து இவங்க ஓகே வாங்க வைப்பாங்க. ஸோ அதுக்கே 6 மாதம் ஆகிடும். இந்த பொண்ணு அவ்வளோ டெக்னிக்கலாக அவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு 3 monthsக்குள்ள ஒரு மேரேஜை முடிச்சு அதை கழட்டிக்கிட்டே போயிடுதுன்னா அது ஐ கேனாட் அக்செப்ட். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி she was in living in relationshipன்னு வேணாம் வச்சுக்கலாம். கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது இருக்காது. திருமணம்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தென் டிவோர்ஸ் வாங்கணும். நிறைய விஷயம் இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடினா கூட ஒரு ஃபோட்டோ கிடைக்கிறதே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ டெலகிராம் இருக்குன்னா நம்பர் டைப் பண்ணாலே யாருங்கிறத சொல்லிடுது. சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இவ்வளோ அக்சஸ் இருக்குது, ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகிடுது. ஆனால் இந்த டைம்லையும் இப்படி ஏமாத்துறதுக்கு எப்படி மேம், அது எந்த வகையிலலாம் சாத்தியம்? அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கான்செப்ட். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்காக இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இப்படி பொண்ணு அழகாக வேணும், எனக்கு ஃபேராக இருக்கணும், எனக்கு படிச்சிருக்கணும், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு MBBS போவாங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியர் வருவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் டிகிரி இருக்கலான்னு வருவாங்க. இப்படியே போக போக என்ன ஆகும்னா வயசும் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணா போதுன்னு இருப்பாங்க. அந்த ஜென்யூனிட்டி அவங்க செக் பண்ண விட்டுருவாங்க. சரி, ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கு இனி கல்யாணம் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு போய் உழுகிறது தான் இது. அதை வந்து கூட இருக்கிறவங்களாவது செக் பண்ணணும். கூட இருக்கவங்கள விரக்தியில் இருப்பாங்க. இதான் ஆரம்பத்துலேருந்து எதை சொன்னாலும் வேணாங்குது, இது ஓகேன்னு சொல்லுதா கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு வச்சிருவாங்க. அப்போ அவசரமாக முடிவெடுக்க வேணாம். ஆமாம், அவசரமா இல்லை, விரக்தியில் முடிவு. ஓகே, அதான் நீங்கள் நிறைய ப்ரீ மெரிட்டல் போஸ்ட் மெரிட்டல் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் கேஸ் முக்கியமாக எதுவும் சொல்கிறது? எனக்கு என்னென்னா, இப்போ வந்து நூதன திருட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து நூதனமாக எல்லாம் ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில க்ரைட்டீரியாவை வச்சிடணும். வாட் இஸ் யுவர் பிளட் குரூப், உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருந்தால் ப்ளீஸ் ப்ரொடியூஸ் யர் டைவர்ஸ் பேப்பர்ஸ். நிறைய பேர் என்கிட்ட வரேன், மேடம் அவருக்கு வந்து இன்னும் 2 மாதத்தில் டைவர்ஸ் கிராண்ட் ஆகிடுமா, நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை பற்றி விசாரிச்சு சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், 2 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் கிராண்ட் ஆகிட்டா ப்ளீஸ் கம் வித் த பேப்பர்ஸ். பேப்பரை வெரிஃபை பண்ண பிறகு தான் நான் ஐ வில் கோ ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் மணி அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அது அவங்க சொல்கிறது தான். 2 மாதம் எங்கேயாவது வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் 6 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கியிருக்கீங்களா? கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. அது ஏன் வந்து நம்ம மக்கள் நம்ப மறுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இஃப் இட் இஸ் அ செகண்ட் மேரேஜ், டைவர்ஸ் பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. படிச்சிருக்கியா, ப்ரொடியூஸ் யுவர் இது டிகிரி சர்டிஃபிகேட். இது எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வாங்க. மேட்ரிமோனிஸ் நீங்கள் வரீங்க, எல்லா ஆதார் கார்ட்லேருந்து எவ்ரிதிங் யூ ப்ரொடியூஸ். யூ ஹாவ் அ கவுன்சிலர். ஃபைனல் அதாவது ப்ரிலிமினரி இதுக்கு விட்டுருங்க, ஃபைனல் இது அப்போது இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ஆதார் கார்டு டீட்டெயிலை நம்ம வெளியிட்டோம்னா எல்லா டீட்டெயிலும் போயிடும். நான் என்ன சொன்னால், ஃபைனல் சிட்டிங் உட்காரும் போது இது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் யூ ஹாவ் சம்படி டு வெரிஃபை ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நிறையவே நம்ம கலைஞ்சிடலாமே. நீங்கள் டீனேஜர்ஸ் மானிட்டரிங் அந்த இதுவும் பண்ணிகிட்டு இருக்கனால இதை கேட்குறேன். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்திய அளவுலேயே பெருசாக பேசப்பட்ட நாட்டையே உழுக்கின ஒரு கேஸ் தான் 2019 தஸ்வந்த் கேஸ். போரூர் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தஸ்வந்த்னு ஒரு பையன் இருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன பாப்பாவும் இருக்காங்க.
ஸோ வந்து அந்த தஷ்வந்த் வந்து என்ன பண்ணான்னா அந்த குழந்தைய குழந்தைய வந்து பாலியல் வன்முறை பண்ணி எரிச்சு கொன்னுட்டான். ஸோ வந்து அதை தொடர்ந்து போலீஸ் சிசிடிவி மூலியமாக அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி குண்டர் சட்டத்தில் வந்து கைது பண்ணி உள்ளே அடைக்கிறாங்க. அவங்க பெற்றோர் வந்து இந்த குண்டர் சட்டத்துக்கு எதிராக கோர்ட்டில் ஃபைல் பண்ணி குண்டர் சட்டத்தையும் கேன்சல் பண்ணி அந்த பையன் திரும்ப வீட்டுக்கே வரான். ஒரு நாள் அப்பா இல்லாத ஒரு டைம் வந்து அம்மாட்ட பணம் நகை இதெல்லாம் கேட்டிருக்கான். ஸோ அம்மா தரமாட்டேன்னு சொன்னப்போ அம்மாவையும் கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ கைது பண்ணி சிறையில் போட்டுட்டாங்க. இப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா அந்த பையனோட வாழ்க்கை வேற மாதிரி, ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருக்கலாம். இது எப்படி சடனாக இந்த சேஞ்ச் வருமா மேம்? இல்லை, இவங்களுக்கு குழந்தையிலேருந்து அந்த தம்பி பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. இப்போ குழந்தையில் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த குழந்தைய அரிச்சு கொண்டுட்டானதுக்கு அப்புறமாவது இவங்க வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணியிருந்துருக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பேசுகிற மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு, இந்த பையனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம், கல்யாணம் பண்ணி வச்சா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ சரியாக போகும்னா, நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சுற்றம் சூழ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த பொண்ணு பண்ணக்கூடிய பிரச்சனையோ பையன் பண்ணக்கூடிய பிரச்சனையோ வந்து அந்த பெரியவங்க மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி 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 சரியாயிடுவாங்க. அந்த மாதிரி சரியானவங்களும் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறது, லெவல் 1 2 3 4ல் இருக்கவங்கள நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. 1 2 3 வரைக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப சூழலில் இருக்கவங்களால அதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் பண்ணி வைக்கலாம். நீங்கள் கம்முன்னு பேசாமல் ஏதோ அடிச்சுக்கோங்க போங்க, என் கடமை முடிஞ்சது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், பிரச்சனையை சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது ரெண்டும் தனியாக ஒரு வீட்டில் வாழும்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அது பூதாகரமாக வெடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ் போய் இந்த பொண்ணுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நீ போய் கவுன்சிலிங் போய் பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்டு போய் பாருங்கன்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதை விட்டுட்டு தயவு செஞ்சு நேர் வழியில் யோசிங்க. நேர் வழியில் யோசித்து அதை எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே இப்போ தஷ்வந்தாக இருக்கட்டும், ஒரே நாளில் அப்படி ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேம். ஸோ இது ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான எதுவும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. அந்த இப்போ வந்து என் பையன் தப்பு பண்ணுறான்னா எனக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக தெரியும் நமக்கு. நம்ம வந்து தெரியலன்னு சொல்கிறவங்க வந்து அவங்க பசங்களை ஒழுங்காக மானிட்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து உங்கள் பசங்க பேரில் இருக்கணும். ஊர்வம்பு சண்டை அதிலலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. எதே சாப்பாடு செஞ்சிட்டோமோ, சாப்பாடு வச்சு சாப்பிட்டேனா போயிட்டேனா, அப்பா போயிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது, அது கிடையாது. தன்னுடைய குழந்தைகளை மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு டைம் வச்சுக்கணும், அவங்களோட பேசணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த காலத்து பேரண்ட்ஸ் பண்ணுறது இல்லை, அதை பண்ணணும். நீங்கள் டீனேஜர்ஸ் மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்தெந்த காரணங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து உங்களை அணுகுவாங்க, நீங்கள் எந்த வழிமுறையில் கண்டுபிடிப்பீங்க? பொண்ணோட ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டாலே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய வீடுகளில் பாட்டி இருப்பாங்க, பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க முதல்ல. அப்படி தான் வருவாங்க, பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பாட்டி இல்லாமல் இருப்பாங்க, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கேர்ள் சைல்டு வந்து எப்போவுமே அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிஹேவியரில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டீனேஜெலாம் நம்ம கவுன்சிலிங் அதெல்லாம் அனுப்புறதில்ல. நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் மெயினாக. நீங்கள் உங்கள் பிள்ளை எப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து வழிக்கு கொண்டு வருது. அந்த மாதிரி நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. அதுக்கும் மீறி முடியலன்னா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் போங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் இந்த மெரிட்டல் கேஸ் மட்டும் இல்லாமல் கொள்ளை சம்மந்தமான கேஸ்களும் டீல் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், வீட்டில் நடக்கக்கூடிய தெஃப்ட் அது வந்து என்னென்னா, ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள வந்து போலீஸ் வர விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிங்க, ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்க, எங்கிட்ட மட்டும் வந்து சொல்லுங்கள். நான் கேட்பேன், எதுக்குங்க அப்போ கண்டுபிடிக்கிறீங்க அது அப்படின்னு. ஆனால் அவருக்கே தெரியும் யார் பண்ணியிருப்பாங்கன்னு. எதுக்குங்கன்னா இல்லை கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, அந்த பையனும் எங்கள் வீட்டு பையன் தானே, எங்கள் வீட்டு பையன் அப்படி போயிடக்கூடாது, அதனால் அவனையும் நான் கரெக்ட் பண்ணணும்ல. அவனோ அவளோ இல்லை ஒரு பெரியவரோ யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில்
அவங்க வந்து என் 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 குழந்தை என்கிறத சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கொலைகாரனாக இருந்தால் கூட தாய் வந்து தன் பையனை வந்து கொலைகாரனை ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறது பற்றி சொன்னீங்க. இப்போ ஆனால் தெஃப்டே எடுக்கிறதுல இதை பார்த்துட்டு தெஃப்ட் வந்துருச்சுன்னு வர வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் கேசஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணது வேறு, இந்த காலத்தில் வேறு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்க எடுத்துட்டாங்கன்னுவாங்க. அப்போ வந்து ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க, அவங்களுக்குமே ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் இந்த அடமானம் வச்சு ஸ்லிப் வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் தேடுறோன்ட்டு போயிட்டு அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளையே மீட்டு கொண்டு வந்துடுவோம். பட் இன்னைக்கு வந்து அவங்களாம் ரொம்ப கிளவராக இருக்காங்க. வந்து என்னை ஹராஸ் பண்ணாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதே இல்லை. அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம், ப்ளீஸ் கோ டு போலீஸ்ன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். என்கிட்ட இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நீங்கள் எனக்கு அது வேண்டியே ஆகணுங்க, அது எனக்கு அந்த பொருள் எங்கள் வீட்டிலேருந்து போனது எனக்கு மனசே ஆறலை, எனக்கு அவங்க தான் வச்சுருக்காங்க, அவங்க அடமானம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் மீட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. பட் நான் சொல்லிட்டேன், என்னால் பண்ண முடியாது, நீங்கள் போகிறதா இருந்தால் கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து லாஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்போ யாரும் வந்து அதான் சொல்கிறேன், அப்போல்லாம் ஏமாலியாக கொண்டு வந்து வீட்லேயே வச்சுருப்பாங்க அந்த ஸ்லிப்பை. இப்போல்லாம் யாரும் வைக்கிறதில்ல, வித்துடுறாங்க. நீங்கள் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் டிரெக்டிவாக என்னென்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவீங்க? இப்போ கொள்ளை நடந்த இடத்துக்கு மாதிரிலாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடையாது. அதுவும் நம்ம அந்த பெரிய பெரிய லெவலில் பண்ணுறது, வீடு லெவலில் தான் நம்மளோட. அதாவது போலீஸ் எங்கே தன்னுடைய வேலையை செய்கிறதோ அங்கே நாங்கள் போக மாட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சுப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டில் பேசிட்டா கஷ்டமாயிடும். அந்த மாதிரி நபர்கள் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படி அங்கே போகும்போது வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே தான் திருடி இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன கேட்போன்னா, சாவி எங்கே வச்சிங்க, அது எங்கே போச்சு, இந்த சாவி உங்கள் கையிலேயே இருந்ததுன்னா எப்படி டூப்ளிகேட், ஏன்னா ஒன்றுமே இருக்காது, நார்மலாக இருக்கும் வீடு. ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரியும், போய் அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்ககிட்ட கேட்போம். அவங்களுக்கே அறியாமலே அவங்ககிட்ட க்ளூ இருக்கும், அவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நாங்களுமே கண்டுபிடிப்போம். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறது இந்த மாதிரி இருக்கு மேம். இப்போ பிளான் பண்ணி வெளியிலேருந்து வந்து கொள்ளையடிக்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்க, எப்படி கவனிக்கிறாங்க? ஒரு வீடு, இந்த வீடு தான் செலக்ட் பண்ணுறது முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வீடு தான், இந்த டைம் தான், அதெல்லாம் எப்படி பிளான் பண்ண? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்து ஒரு டெக்னிக் தான் அது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவுலேயே ஒரு 2-3 வீட்டில் வந்து ஒரு சாக் பீஸில் ஒரு கோடு இருந்தது. அப்போ வந்து நமக்கு தான் இந்த மண்டை குறுன்னு வேலை பார்க்கும்ல. நம்ம வீட்டில் இருக்குது, இப்போ வேறு வீட்டில் 2-3 வீட்டில் இருந்துச்சு. 2-3 வீட்டில் இருக்குன்னா அப்போ ஏதாவது பஞ்சாயத்து. ஸோ அது மாதிரி இந்த குறியீடு போடுவாங்க முன்னெல்லாம். குறியீடு போட்டு விட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு செட்டு வந்து காலையில் வரும். இந்த பழைய துணிமணி வாங்குறது, இந்த பொட்டு, அது பழைய துணிமணிக்கு பாத்திரம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு டீம் வரும். இன்னொரு மானிட்டரிங் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபிக்காரங்க நைட்டில் வருவாங்க. யார் வீட்டில் நைட்டில் லைட் எரியல அப்படிங்கிறத பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஸோ இவங்ககிட்டலாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியூர் போகும்போது போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லையோ, ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் நெய்பர். ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அவங்க எந்திரிச்சு பார்ப்பாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம கொள்ள போகிறதுக்கு வந்து இது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இது. இன்னொன்று வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து போலீஸும் டிவிலையும் செய்திகள்லையும் நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, வீட்டில் எந்த நகையும் வச்சுட்டு போகாதீங்க, எதையும் வச்சுட்டு போகாதீங்கன்னா, அப்போ தான் வந்து 200 பவுன் நகையை வச்சுட்டு போவாங்க, கேஷை வச்சுட்டு போவாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவாங்க. அதை கொண்டு போய் லாக்கரில் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ லாக்கரில் வைக்கலையா, இல்லை உங்கள் இப்போ வந்து பசங்களாக இருந்ததுன்னா அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போகலாம், வெளியே போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் ப்ரிகாஷன்ஸ் எடுக்காமல் அப்படியே ஒரு நாள் தான் நம்ம போயிட்டு வந்துட போகிறோம், யார் தெரிய போகுது அப்படின்னு வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம வீட்டை கண்காணிக்கிறதுக்குன்னு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவர் வந்து அதிகமாக இருக்காங்க நம்ம ஊரில். பட் அவங்க தான் எடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் மோகனூர் ரோட்டில் வந்து பரமத்தி வேலூர் மோகனூர் ரோட்டில் வந்து ஒரு பெரியவங்களை வந்து கொலை பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஆங்கிளில் அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அதை பண்ணது ஒரு தீய அணைப்பு வீரர் தான் பண்ணியிருக்காரு அந்த கேஸில். அது என்னன்னு பார்த்தா அவர் ஆன்லைனில் சூதாட்டினாராம். அவருக்கு வந்து 25 லட்ச ரூபா கடன் இருந்துச்சான். ஸோ இவங்க அந்த சைடு ஏதோ ஒரு தீயணைப்பு வீரர் பணிக்காக இந்த பக்கம் ஏதோ போயிருக்கிறாரு. அப்போ இங்கே ஒரு வயசான மூதாட்டியும் முதியோரும் இருந்ததை பார்த்து அங்கே வீட்டில் அடிக்கலாம், அவங்க வீட்டில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் அவர் தான் அடிச்சிருக்காரு. ஸோ எந்த புத்தில், அதாவது இப்போ ஒரு அரசாங்க வேலையால் வந்து அதை பண்ணியிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது.
ஸோ எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், சூதானமாக இருக்க பழகிக்கணும். நம்ம தான் பார்த்து இருந்தோம். இவ்வளவு நேரம் நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. அவன் வந்து ஏதோ சீரியஸாக இது நடக்கும்போது நடக்குது. கடைசியில் பார்த்து சீரியல் என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க ரியல் லைஃப்லயும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கேருந்து ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு இப்படிதான் தெரியும். ஆமா, இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்க காலில் விழுந்தாங்க. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் V.C. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.